சுப்பிரமணியர் ஞானம் 200. பாடல் 72. சொல்லுகிறேன் என் மகனே மானா கேளு, சூட்சமெல்லாம் அவனுடைய சூட்சமல்லால் வெல்லுதற்கு வேறுமொரு விதமுங்கானோம், வெட்டவெளி என்று நிசம் வெளியேமைந்தா அல்லுகின்ற ஆன்மாவே ஒன்றே தெய்வம், அவனியிலே தெய்வமுந்தானையா இல்லை. தள்ளுகிற கருவிகளை தள்ளினாக்காட் ராணவனை தனக்குள்ளே எறியலாமே. இதன் பொருள், மகனே அகத்தியா, அந்த இறைவனுடைய சூட்சுமமே அனைத்திலும் உள்ளது. அவனை அடைவதற்கு தியானத்தை தவிர வேறு வழியில்லை. அந்த வெட்டவெளியே உண்மையான பரம்பொருள். உனது உள்ளிருக்கும் ஆத்மாவே உண்மையான தெய்வம். அதை தவிர உலகில் வேறு தெய்வங்கள் இல்லை. உன்னை அலைக்கழிக்கும் ஐம்புலன்களை நீக்கினால் அந்த இறைவனை உனக்குள்ளேயே நீ காணலாம். பாடல் 73. அறியலாம் பூரணமே ஒன்றே தெய்வம், அபூர்வமான நுவு மதுதானப்பா. தெரியலாம் மும்மூலம் கொண்டால் மைந்தா, தீவினைகள் தானிங்கி தெளிந்து போவாய். அறியலாம் வழிபாதை மிதுதானப்பா, வஸ்துவையும் காணுதற்கு வகையிதாகும். பரியெல்லாம் பறிபோகும் பாவம் போகும், பரகதிக்கு பாய்த்து இனி ஏறலாமே. இதன் பொருள், எங்கும் நிறைந்த அந்த பூரணமே ஒரே தெய்வம். அதுவே உனது அரிய ஆத்மா. மும்மூலங்களை வென்றால் உனது தீவினைகள் நீங்கி மனம் தெளிவடையும். இறைவனை காண்பதற்கான வழி இதுதான். இதனால் உனது பாவங்கள் நீங்கும். பிராணனாகிய குதிரையின் மேல் ஏறி முக்தி நிலைக்கு நீ செல்லலாம். பாடல் 74. ஏறலாம் என்று சொல்லி சொன்னிரையா, இவ்வுலகில் தெய்வகுலம் என்று சொல்லி பேரெல்லாம் கூடியா லயந்தான் வெட்டி பேசாத கல்லுகளை பிடித்து வைத்து பாரெல்லாம் பூசைனை வேத்தியஞ்செய்து பலருமே கூடியதை பணியலாமோ, வேறலால் அவரொருவர் என்று சொன்னீர். வேல்முருகா, எந்த வகை விளம்புவீரே. இதன் பொருள், குருவே முக்தி அடையலாம் என்று சொன்னீர்கள். ஆனால் உலகில் மக்கள் கோயில்களை கட்டி பேசாத கல்லுகளை தெய்வமாக வைத்து பூசைகளும் நைவேத்தியங்களும் செய்து வணங்குகிறார்களே. தெய்வம் என்பது ஒருவனே, அது ஆத்மாவே என்று நீங்கள் சொன்னீர்கள். அப்படியிருக்க மக்கள் ஏன் கல்லுகளை பணிகிறார்கள்? வேல்முருகா, இதனை விளக்குங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.